So, hello friends, welcome to UQ's Hunter Guide. இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூஸ்டா ரிலீஸ் ஆன SSR Hunter UQ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆக போறான்னு வந்து பாத்துறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 5 பார்ட்டா வந்து பிரிச்சிருக்கேன். இனிமேல் நமக்கு Hunter's Guide சேனல் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம UQயோட ரோல் வந்து பார்த்துட்டு அவரோட பெஸ்ட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வந்து போறோம். செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா UQயோட ஸ்கில்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆறு எந்த மாதிரி ஸ்கில் நீங்க மெயினா யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். பார்ட் 3 வந்து பாத்தீங்கன்னா UQயோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க்காருன்னு பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு எய்ம் பண்ண வேண்டிய பெஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஃபோர்த் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா UQயோட பெஸ்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்புறம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து போகிறோம். இது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான், ஆக்சுவல் பில்டு பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி வந்து இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனலி UQ ஒரு சமனபிள் ஹண்டா இல்லை ஸ்கிப் பண்ணிடலாமான்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதுக்கான ரீசன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ எண்டிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டைம் ஸ்டாம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன். அந்த பர்டிகுலர் பார்ட்டை நீங்கள் செக் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து UQயோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துரும். UQயோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் எலமெண்டல் பிரேக்கர். ஸோ பிரேக் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் ஒர்க்கு. டீம்ஸ் பில்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபயர் டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பிரேக்கர் யூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா DPS கனெக்ட் ஆகட்டா சப்போர்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நமக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் டீமில் வந்து பெஸ்ட் சப்போர்ட். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபயர் டீமில் நீங்கள் யூஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா UQயோட ஸ்டாட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா HP தான் அவளுக்கு மெயின் ஸ்டாட். ஸோ HP எவ்வளோ அதிகமாக இன்க்ரீஸ் வந்து பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் டேமேஜ்ன்ற நார்மல் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். UQயோட பெஸ்ட் வெப்பன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரைஜேசர்னு அவரோட ஹண்டர் எக்ஸிஷு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டாட்ஸ் அதாவது அட்வான்ஸ்மெண்ட் 5 போட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா HPயே 12% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் ஃபயர் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 30% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. மெயினாக டேமேஜ் வேணும்னு நினச்சிங்கன்னா UQயோட ஹண்டர் எக்ஸிஷு வெப்பன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுறதுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா UQயோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்கணும் வந்து பார்த்துருவோம். ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோர் அட்டாக்கும் சரி பேசிக் அட்டாக்கும் சரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வீக் பிரேக் டேமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. அவரோட பேசிக் ஸ்கில்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவரோட ஸ்கில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பிரேக் டேமேஜ் வந்து பண்ணுது. ஸோ ஆப்போனண்ட்டை பிரேக் பண்ணுறதுக்கு இதனோட யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் பேசிக் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. இது 2 ஸ்கில்லோட நார்மல் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லாவே வந்து இருக்குது. நெக்ஸ்ட் UQயோட சப்போர்ட் ஸ்கில் பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஸ்கில்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சங்கியூனுக்கு டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. இங்கே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஸ்கில் டேமேஜ் 10% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ப்ளஸ் ஃபயர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எனிமியை பிரேக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு 20 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30% எக்ஸ்ட்ரா நம்ம டேமேஜ் டீல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ சங்கியூனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சப்போர்ட் வலுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் UQயோட QT ஸ்கில்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக் பிரேக் டேமேஜ். ஸோ பெருசாக வந்து எதிர்பார்க்க முடியாது, டேமேஜ் ஓரளவு நல்லா இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா UQயோட அல்டிமேட் ஸ்கில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4648% ஆஃப் யூசர்ஸ் HP வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வந்து போகுது. ஸோ HP கன்வர்ஷனால் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து நார்மலாக உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் UQ அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணுறப்ப. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மைட்டி பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. ஸோ UQ வந்து பார்த்தீங்கன்னா கேமில் ஒரு எக்ஸப்ஷனல் பிரேக்கர். கரண்ட்லி இருக்கிற கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக UQவை டாப் 3 பிரேக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஃபயர் எலமெண்டல் பிரேக்கர் எனக்கு பிரேக் பண்ணுறதுக்காக மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா UQயோட அட்வான்ஸ்மெண்ட் ஜீலோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கில் டேமேஜ் ப்ளஸ் பிரேக் டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறைய பேஸ் எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு மேலே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வேணும் ப்ரோ, UQயோட சப்போர்ட்டு டேமேஜ் பிரேக்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 1க்கு மேலே போகிற மாதிரி வந்திருக்கும். இப்போ UQயோட அட்வான்ஸ்மெண்ட் 1 எப்படி இருக்கணும் வந்து பார்த்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிபஃப் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன். இந்த டிஸ்டார்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிபஃப் அப்ளை ஆயிடுது. அப்ளை ஆனதுக்கப்புறம் நம்ம டேமேஜ் டேக் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகுது. இது 3 தடவை ஸ்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 தடவை ஸ்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டார்ஷன் நமக்கு பிரேக் டவுன்ற இன்னொரு எஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிபஃப் தான். மாறினதுக்கப்புறம் நம்ம டேமேஜ் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 15%, அதாவது நம்ம டேமேஜ் ஹீல் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா 15% வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட்க்கு வந்து டேமேஜ் வந்து பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் 5 டேமேஜ் டேக்கன் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்குது. ஸோ UQயோட அட்வான்ஸ்மெண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் வந்து பண்ணுது. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக அட்வான்ஸ்மெண்ட் நீங்கள் போட்டு வச்சுக்கிறது நல்லது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து சமன் பண்ணி கேரக்டர் எடுத்துட்டோம்னா அட்வான்ஸ்மெண்ட் 1க்கான டேட்டா காப்பி ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கலாம். ஸோ அங்கே மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா UQயோட அட்வான்ஸ்மெண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிரேக் எஃபெக்ட் 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. ஒரு நல்ல ஆப்ஷன், பட் கம்பல்சரியாக எடுக்க வேண்டிய அவசியம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ UQயோட அட்வான்ஸ்மெண்ட் 3 என்ன பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா 2
விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்ஸ்ட்ன்ற ஒரு பாசிவ் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 0ல இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ஹான்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் கோன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாசிவ் எஃபெக்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3ல வந்து கிடைக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் பர்ஸ்ட் எப்படி ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவோம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 0ல நமக்கு இந்த ஃபுல் பர்ஸ்ட் பிரேக் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து பார்த்தீங்கன்னா தருது. அது இந்த இடத்துல 50% வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து இருக்குது. ப்ளஸ் சவுட்டிங் கிக், அதாவது ஒரு ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10% இருந்தது, 40% வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. மேக்ஸ் ஹெச்மே வந்து பார்த்தீங்கன்னா 10%ல இருந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு இந்த ஃபுல் பர்ஸ்ட் எஃபெக்ட் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் காஜ் 20% ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் சூப்பர் ஆர்மர் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்குது. இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் எஃபெக்ட் ஆஃப்டர் க்ளோ என்ன பண்ணுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு பஃபாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை வந்து ஆகுது. இது என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் டேமேஜ், அதாவது நம்ம டீம் மெம்பர்ஸோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 12% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் டீம் மெம்பர்ஸோட பேசிக் ஸ்கில் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம்னா ஒரு 27% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர் க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அது மட்டும் இல்லாமல் டீம் மெம்பர்ஸோட கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ யூகியோட அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு மேசிவ் பஃப் வந்து பார்த்தீங்கன்னா தருது. அவரோட பிரேக் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நார்மல் டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து இருக்குது. அவரோட ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா 15% இங்கே எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட சப்போர்ட் டேமேஜ்மே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூஸ்ட் ஆகிருக்குது இந்த இடத்துல. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அவரோட அட்வான்ஸ்மெண்ட் 3 ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிறதா இருந்துச்சுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்வான்ஸ்மெண்ட் 4க்கு போயிடுவோம். ஸோ அட்வான்ஸ்மெண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபயர் டீமில் எத்தனை ஃபயர் எலமெண்டல் ஹண்டர்ஸ் இருக்காங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 5% இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் ஃபயர் டீம் நீங்கள் பில்டாக வந்து ஃபயர் எலமெண்டல் ஹண்டர்ஸ் வச்சு பில்ட் பண்ணால் 15% ஃபயர் டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் எடுக்கணுமான்னு நினச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்கள் சாய்ஸ் தான். ஓகேவா. லாஸ்ட்டாக வந்து யூகியோட அட்வான்ஸ்மெண்ட் 5க்கு வந்து வந்துடும். அட்வான்ஸ்மெண்ட் 5 மெயினாக என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்திருந்த பாசிவ் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் வந்து பண்ணியிருக்குது. இந்த என்ஹான்ஸான பாசிவ்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துரும். இந்த பாசிவ் எஃபெக்ட்டில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டார்ஷன் அப்புறம் பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டிஸ்டார்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் 3%லேருந்து 6% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து இருக்குது. ஸோ ஆப்போனண்ட்டுக்கு இந்த டிபஃப் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் 18% எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து டீல் வந்து பண்ணிக்கலாம். இது 3 தடவை ஸ்டாக் ஆனதுக்கப்புறம் நமக்கு பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் வந்து ஆக போகுது. பிரேக் டவுனோட டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 15லேருந்து 20%. அதே மாதிரி ஃபயர் டேமேஜ் டேக்னு வந்து பார்த்தீங்கன்னா 20% 10%. ஸோ பிரேக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா 10% டேமேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. இது டிபஃபாக அப்ளை ஆகிறாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் பூஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ யூகியோவை அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிடுறாங்க அட்வான்ஸ்மெண்ட் 5ல. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் க்ளோ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட் பிரேக் பண்ணதுக்கப்புறம் 12% டேமேஜ் அது அப்படியே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அவரோட பேசிக் ஸ்கில் ப்ளஸ் அல்டிமேட் ஸ்கில் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15%லேருந்து 30% வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் வந்து இருக்குது. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரா 15% டேமேஜ் பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிது யூகியோக்கு ஆஃப்டர் க்ளோ எஃபெக்ட்டில். லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 15%ல இருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 5% கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் பூஸ்ட். பட் ஓகே, எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூகியோட அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. இப்போ இதில் பெஸ்ட்டு ரெக்கமெண்டட் அட்வான்ஸ்மெண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணை மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்வான்ஸ்மெண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுவேன். எடுத்தோடனே அட்வான்ஸ்மெண்ட் 3 போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவேன். ஏன்னா அது உங்களுக்கு டேமேஜ் பூஸ்ட்டு பிரேக் டேமேஜ் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டோட டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் வந்து ஆயிருக்குது அட்வான்ஸ்மெண்ட் 3ல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் 3க்கு வந்து எய்ம் பண்ணுங்க. அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் யூகியோ வந்து சமன் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து போட்டலாம். லாஸ்ட்டாக வந்து அட்வான்ஸ்மெண்ட் 5 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். பட் என்ன எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ். சப்போஸ் எசன்ஸ் எல்லாம் கொட்டி கிடந்துச்சின்னா நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக போட்டு 7 வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் அட்வான்ஸ்மெண்ட் 3க்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆர்டிஃபேக்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்டிக் டிசைர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரெக்கமெண்டட் செட்டாக வந்து பார்த்தா தந்திருக்காங்க. சப்போஸ் கேஆர்டிக் டிசைர் பில்ட் பண்ண முடியலனா பர்னிங் கீடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பில்ட் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷன். பட் 8B செட்டு பில்ட் வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பவரும் சரி டேமேஜும் சரி நல்லா பூஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யூகியோட கோர்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மைண்ட் கோர் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மைண்ட் கோர் வந்துட்டு நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுற செட்டு நேம்லெஸ் டீமன். ஏன்னா அவங்க கிரிட்டிக்கல் ஹிட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணுது. அது ஒரு நாள் தான். மற்றபடி இந்த அட்டாக் இன்க்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யூஸ்லாம் வந்து இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி கோர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேம்லெஸ் டீமன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு வந்து கிரியேட் வந்து பண்ணுது. சப்போஸ் எனக்கு வந்து அது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் பெஸ்ட் ஆப்ஷன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நீங்கள் வந்து செகண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் லிம்ஸ் ஆஃப் வாட்சர் வந்தால் போடுறதுனா வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூகியோட
ஸ்பிரிட் கோர். ஸோ ஸ்பிரிட் கோர் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மெயின் ஸ்டாட் ஹெச்பி இன்க்ரீஸ்னால அடிஷனல் ஹெச்பி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த செட் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா டீத் ஆஃப் வாட்சர் அப்படின்னா நேம்லெஸ் டீமன் வந்து பார்த்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஏன்னா நேம்லெஸ் டீமன் நம்ம அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்ணக்கப்புறம் 5% வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து ரெக்கவர் வந்து பண்ணுது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் டீத் ஆஃப் வாட்சர் அக்கௌண்ட் வந்து பண்ணுவேன். செகண்ட் பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேம்லெஸ் டீமில் வந்து நீங்கள் போகிறதுனா வந்து போட்டுக்கலாம். டார்க் எலமெண்ட் ஏம் வந்து பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேசிவ் எக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவேட் இருந்தால் ஓகேவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூவோட பெஸ்ட்டு கோர்ஸ் அந்த ஆர்டிஃபேக்ட்ஸு. ஸோ இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூக்கு 7 பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ஐடியல் ஹண்டர்ஸ் வந்து ஃபியூச்சரில் வருவாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வினைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏம் வந்து பண்ணிக்குவோம். வினை அட்வான்ஸ்மெண்ட் 3 எடுத்து வச்சுட்டு சங்கிலோட அட்வான்ஸ்மெண்ட் 5 போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா சங்கிலோட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நமக்கு வந்து தேவைப்பட போகிறான். அடுத்து மிச்ச மீதி எசன்ஸு கடைஞ்சி அப்படி இல்லை எனக்கு ஃபயர் டீம் பில்ட் பண்ணாமல் இருந்தேன்னு நினச்சிங்கன்னா யூகே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 டைம் சமன் பண்ணிட்டு 100 எடுத்துகிட்டு அட்வான்ஸ்மெண்ட் 1 வந்து போகலாம். அதுக்கு மேலே எசன்ஸ் குமிஞ்சு கிடந்துச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் 3 வரைக்கும் ஈஸி வந்து பார்த்தீங்கன்னா போட்டோம். ஸோ கடைசியில் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூ சமன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இருக்கிறோம். இந்த ஹண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர் பேனர்ஸில் வருவாங்களா இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அரைகுறையாக எடுத்து அட்வான்ஸ்மெண்ட் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் எசில் எடுக்கிறதுனா கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அவளே கட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் பிரேக் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. பட் டேமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூக்யூ கம்பேர் பண்ணுற அளவுக்கு வராது. அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம். நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சங்கில்வான் வேறு மெயின் டார்க் ஹண்டர் ரிலீஸ் பண்ண போகிறனால அவனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸு ரேட்டபிளாட்டி கேஸ்லாம் பயங்கரமாக வந்து தேவை. ஸோ நீங்கள் முன்னே சம்மன் பண்ணி முடிச்சுட்டு அந்த எசன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக லிமிட்டடாக இருந்துச்சுன்னா சங்கிலோனுக்கு வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லை ப்ரோ எனக்கு ஒரு 400 சமன்ஸ்க்கு 500 சமன்ஸ்க்கு மேலே இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா யூக்யூ போட்டு அட்வான்ஸ்மெண்ட் 3 எடுத்து வைக்கலாம் வந்து பார்த்தா நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நம்ம யூக்யூவோட ஹண்டர் கைடு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் தான் வந்து பண்ண முடியும். பட் கடைசியில் சமன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தான். நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ்னாலும் சரி ஓல்டு பிளேயர்ஸ்னாலும் சரி எல்லா ஹண்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். நெட் மார்பிள் இந்த எசன் ஸ்டோன் ரேட்டபிளா டிக்கெட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி நெட்டில் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன் ஒரு செக்இனில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டபிளா இல்லை எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். பட் அந்த மாதிரி கொடுக்கல. ஸோ ஏதாச்சும் வந்து பண்ணும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எசன்ஸும் ரேட்டபிளாவோட ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். இந்த வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சலாம் வந்து பார்த்தேன். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 12 நிமிஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்துச்சு நேற்று போட்ட வீடியோவோட. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா 5 பாட்டாக பிரிச்சுல இருந்துட்டு எனக்கு பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற பாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோ இதோட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீட் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்ப்போம். பை.